ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து நான் குதிரைவாலி ரைஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நான் செஞ்சுருக்கேன். குதிரைவாலி ரைஸ் வந்து நான் 1/4 கிலோ அளவு வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா நான் வந்து 2 இல்லை 4 முறை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதில் கழுவ அழுக்க கலரில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக 4 இல்லை 5 முறை கூட நம்ம கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இப்போ கழுவுனோம்னா ரொம்ப இந்த மாதிரி அழுக்கு கலரில் தான் வரும். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் நான் எண்ணெய், நெய் எதுவும் 2 கலந்து கூட வச்சுக்கலாம், இல்லை நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு நான் இதில் வந்து பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு பீன்ஸ் மட்டும் தான் போட்டேன். பச்சை பட்டாணி நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் போடலை. வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு செய்யும்போது நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிறுதானியமே ரொம்ப ஹெல்த்தி. குதிரைவாலி ரைஸில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நார்ச்சத்து தான் நம்மளுக்கு ரொம்ப மெயினாக தேவை. இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டுட்டேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரும்போது நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 by 1 சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணி செய்கிற மாதிரி மசாலாலாம் இதில் கண்டிப்பாக போட்டு தான் செய்யணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டாலே நம்மளுக்கு தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து 1/4 கிலோ அரிசி தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சே நம்ம போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் கொஞ்சம் ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு கரம் மசாலா தூள் இருந்தால் நம்ம போடலாம், இல்லை பிரியாணி பவுடர் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எப்படின்னா நம்ம 1க்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம காய் எல்லாமே வேகணும் இல்லையா, 3லேருந்து 4 மடங்கு அளவு தண்ணி ஊற்றணும். அப்போ அந்த மாதிரி தண்ணி எடுத்து நான் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறேன். அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நான் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் முன்னாடியே கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன், இப்போவும் நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கணும். இடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட நம்மளுக்கு போதும், ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறதுனால. போட்டுட்டு நல்லா அரிசியும் போட்டாச்சு. போட்டு குதிரைவாலி ரைஸும் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு சட்டுன்னு நம்மளுக்கு வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேகிறதுக்கெல்லாம் ஆகாது. அதனால் 3 விசில் வச்சுட்டு கடைசியில் மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான குதிரைவாலி பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி. இதில் காய் எல்லாமே இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் தேங்காய் சட்னி வச்சாலே நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். தேங்காய் சட்னியோ வேர்க்கடலை சட்னியோ நம்ம வச்சுக்கலாம். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இல்லை அப்படின்னா நம்ம அப்பளம், வடகம், வத்தல் வச்சு கூட நம்ம மதிய லஞ்சு கூட எடுத்துக்கலாம். நான் இது இப்போ காலையிலேக்கு செஞ்சுருக்கேன், அதனால் நான் தேங்காய் சட்னி செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இது 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை ரொம்பவும் சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி வரகரிசி, இது எல்லாமே நம்ம வந்து குதிரைவாலி எல்லாமே சேர்த்துக்கணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு இன்றைக்கி வரகு எடுத்திருக்கோம். வரகு எடுத்து நான் 1/4 கிலோ அளவு வரகு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 4 தரம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி தான் இருக்கும் வரகு அரிசி. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது குக்கரில் சேர்த்துட்டு அதோட ஒரு 1/4 கப்பு, 1 கப்பு அரிசினா அதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு எடுத்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். 4 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கப்புறம் எப்போவும் போல் தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகாலாம் போட்டு பூண்டு எல்லாம் போட்டு
அரைச்சி தாளித்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கடாயில் அகலமான கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு வரமிளகாய் 2 மிளகாய் 3 மிளகாய் வரமிளகாயை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்து நம்ம பொங்கலுக்கு தாளித்து கொட்டிக்க போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு எப்போவுமே இதை தூக்கி பொங்கலில் கொட்டுவோம். ஆனால் இந்த தரம் இதுக்கு வந்து நம்ம பொங்கலை வந்து இதில் தூக்கி நம்ம சேர்த்துக்கோம். அந்த வரகரிசி பொங்கலை நல்லா இந்த மாதிரி கொலன்னு ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. 4 விசில் தான் வச்சேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை அடுப்புலேயே வச்சு நல்லா கிண்டும் போது அந்த நெய்யெல்லாம் இறங்கி இந்த பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சிறுதானிய அரிசிக்கெல்லாம் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பிரத்யேக மனம் இருக்கும். அந்த மனத்தை இந்த நெய் வாசனையோட நெய் முந்திரி பருப்பு நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா நெய்யெல்லாம் இதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்டியோடு வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். சிறுதானியத்தில் வரகரிசி ரொம்ப நார்ச்சத்து மிகுந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா சிறுதானியமே சேர்த்துக்கலாம். அதோட எப்போயாவது வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, இந்த மாதிரி என்னென்ன அரிசி நம்மளால் வாங்க முடியுதோ வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் ஒயிட் ரைஸே சாப்பிடாமல் இந்த சிறுதானிய ரைஸையும் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. தேங்காய் சட்னியும் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபனு. காலையிலே வச்சாச்சு. இது குழந்தையிலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசி நல்ல பொங்கல் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையிலே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதுக்கு என்னென்னா இன்றைக்கி கருங்குருவை அரிசியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி தாங்க செஞ்சுருக்கோம். அது கருங்குருவை அரிசி வந்து அவ்வளவு நல்லதுங்க. இது இந்த கலரில் தான் இருக்கும். நம்மளுக்கு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அரிசி, காட்டியானம், பூங்கார அரிசி இது எல்லாமே ஒரே கலரில் தாங்க இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நிறைய சத்து இந்த கருங்குருவி அரிசியில் இது நிறைய சத்து உள்ளது நிறைஞ்சிருக்குங்க. இது வந்து கைவலி, கால்வலி, முழங்கால் வலியிலேருந்து ரத்த சோகை, கண் பார்வைக்கு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், தோல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்ததுங்க. இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை, நம்ம வாங்குறதே கிடையாது. ஈஸியாக மலிவாக கிடைக்கிற பொருள் தான் நம்மளுக்கு தெரிகிறது இல்லையே. காசு கொடுத்து வாங்கி தேவையில்லாத சாப்பிடுவோம், நல்லதை சாப்பிட மாட்டோம். இந்த அரிசியில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இது 10 கட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்ற அளவுக்கு சத்து ஒரு தடவை நம்ம இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கும். தங்க பஸ்பம்னு சொல்லுவாள், அந்த மாதிரியான சத்தான அரிசி இது. ரொம்ப ரொம்ப சத்தானது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓவர் நைட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 8 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதை வந்து ஒரு ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலம்பரை நம்ம செய்யும்போது இதை வந்து தண்ணி அப்படி வச்சுட்டு நம்ம அரிசியை மட்டும் எடுத்து மிக்சியில் நம்ம 1-2 உடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி எடுத்து நம்ம கஞ்சி செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு கஞ்சி நல்லா வெந்து வரும். நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஏன்னா நம்ம கஞ்சியாக தான் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1-2 நான் உடச்சிக்கிறேன். அவ்வளோதான். குருணை மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு இது எப்படி அளவு தண்ணினா நம்ம ஒரு உலக்கு அரிசி எடுத்தோம்னா 8 பங்கு அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடணும். ஊற வச்ச தண்ணியை தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதியே. ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றி சாப்பிடணும். அதில் அவ்வளோ சத்து ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்துக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு நீங்கள் அப்படி போட்டாலும் சரி, தட்டிட்டு போட்டாலும் சரி, நம்ம மிளகு இவ்வளோதாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி நல்லா அகலமான குக்கரை எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பொங்கி வெளியில் வந்துடாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய குக்கரை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. எடுத்து அவ்வளோதாங்க. 6 விசில் வச்சுக்கோங்க. 5-6 விசில் வச்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்கு, நல்லா மைய வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இப்படியும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை லிக்விடாக டம்ளரில் நம்ம கிளாஸில் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா
நம்ம இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கணும். சுடு தண்ணி சேர்த்து நம்ம லிக்விடாகவும் சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம தேங்காய், நான் ஒரு முடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அரிசி எல்லாத்துக்குமே தனி சுவை இருக்கும், அரிசிக்குன்னு ஒரு மனம் இருக்கும். அந்தளவுக்கு இதை சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு துவையை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.